கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 113 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க இருதயத்தை தொடுவார் நம்புறேன். நம்ம தொடர்ந்து ஆண்டவர் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பற்றி என்ன சொல்றாரு, அவர் சித்தப்படி நடக்கிறவங்க தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தாவே கர்த்தாவேன்னு நாம் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி எல்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அவரோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம நடக்கணுன்றத நிறைய சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அது சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போகன் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது அதாவது நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், நான் பிறப்பிலே கிறிஸ்தவன், நான் உபவாசம் இருக்கேன், நான் எல்லாம் பண்றேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லி அவருடைய சித்தத்தின்படி, அதாவது செயல் வேற சொல் வேற. இப்ப வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உத்தமமா வரும்போதே ஆண்டவர் பேரை சொல்லி பிரைஸ் தி லார்ட் இப்படிலாம் தான் பேசி நிறைய சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தவறான விஷயங்களை செய்யறாங்க, ஏமாத்து வேலைகளை செய்யறாங்க, ஆண்டவர் பேருக்கு இழுக்கு ஏற்படுத்துறாங்க, துணிகரமா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் சர்ச் கட்ட போறேன்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட ஒரு பெரிய தொகையை ஏமாத்திருக்காங்க. இது கூட பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது ஆண்டவரோட பேரு சொல்லி, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செஞ்சா அப்போது நான் ஒரு காலம் உன்னை அறியவில்லை. தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும். யார் பிசாசுகள்லாம் துரத்துவாங்க? அதான் சொல்றாரு பாருங்க. அப்பவே சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்கும். தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, இப்படி எல்லாம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் அவர் சொல்வார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்ய கரையனை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை நான் சொல்றதுக்கு வருத்தம் தான். ஆண்டவர் பேரை சொல்லி நிறைய ஏமாத்த வேலைங்க, தவறான விஷயம். அதை என்ன வேணா அக்கிரமம் செய்யலாம், நான் ஊழியக்காரன், நான் எதை வேணா செய்யலாம், நான் சொல்றதை நீங்க கேட்கணும், என்ன நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குதான் ஆண்டவர் இதை சொல்றாரு. அவங்க இப்படி சொன்னா நீங்க ஊழியம் செய்யறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, பிசாச தோர்த்துறீங்க, அற்புதம் செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனா அக்கிரம நியாயமும் செய்றீங்களே, அக்கிரம நியாயம் துணிகரமா ஆண்டவர் பேரை சொல்லி செய்றீங்களே, ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கிற ஆக்கினை தீர்ப்பை காட்டிலும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் பேருக்கு இழுக்கு ஏற்படுத்துறீங்க. சுவிசேஷம் சொல்றதால ஒரு 10 பேர் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு உங்க இருதயத்தால ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் அண்டையில திரும்பி மனம் திரும்பி அவரோட ராஜ்யத்துல சேர்றதுக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னா, நீங்க அதுக்குண்டான வேலையை செய்றீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கவே மாட்டார். அக்கிரமக்காரை அகன்று போங்கள் அவர் ஏன் சொல்ல போறார்? அவர் சித்தத்தின்படி செஞ்சா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் இதெல்லாம் செஞ்சேன், நான் ஊழியம் செய்யறேன், தீர்க்க தரிசனம் ஊழியம் கூட பரவாயில்லங்க, சாதாரணமா ஒரு ஊழியம் செய்யறத காட்டிலும் அதிகமா தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை தோர்த்தனும், அற்புதங்கள்லாம் செஞ்சோம். அப்பேற்பட்டவனே சொல்றார் அக்கிரமக்காரரே அகன்று போங்கள்னு. ஏன்னா துணிகரமா அக்கிரமங்களும் அநியாயங்களும் செஞ்சு ஆண்டவர் பேருக்கு இழுக்கு ஏற்படுத்திக்கிட்டு எல்லா வகையிலையும் தன்னை யாரும் கேட்க கூடாது. ஏன்னா அவர் பாருங்க அவங்கள ரொம்ப, அதாவது எப்படி இந்த வேத பரிசேயர் மாதிரி அவங்கள ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறாங்க. நான் ஊழியத்துல இருக்கேன், நான் இத்தனை வருஷம், அதான் இதெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இதெல்லாம் பண்ணோம் அல்லவா. நம்ம ஜனங்கிட்ட அவங்க எப்படி பேசுவாங்க? அதனால இது அவங்கள எடுத்து நம்ம கேட்க முடியாது. அவங்களுக்கு ஆண்டவர் கேட்பார், நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கிறாரு பாருங்க எப்படி, அக்கிரமக்காரரே அகன்று பொங்கல் சொல்றாரு. இன்னொரு வசனம் பார்ப்போம். நிறைய பரலோகராஜ்யத்தை பத்தி நிறைய ஊமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மத்தேயு 18:23 எப்படி எனில் பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது ராஜா கணக்கு பார்க்கிறார். 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதிபதிகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். 26 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஆண்டவன் என்ன, அதாவது எஜமானன். அப்ப அந்த காலத்துல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 27 அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி
கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பாருங்க, இவர் கடன் வாங்கியிருக்காரு. ராஜா கணக்கு பாக்குறாரு. கணக்கு பார்க்கும்போது 10,000 தாலந்து கடன் அவனை கொண்டு வராங்க. அப்ப எல்லாத்தையும் நீ வித்து எனக்கு கடன் தீர்த்துருன்னு சொல்றாரு. இவர் ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாரும் எல்லாவற்றையும் கொடுத்து. ஆனா எஜமான் என்ன சொல்றான் பாருங்க, ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவன் மனம் இறங்கி விடுதலை பண்ணிடுறாரு. இவரை கடனே மன்னிச்சுட்டார். ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க, 28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். 29. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். 30. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்க மட்டும் அவனை காவலில் போடுவித்தான். இவர் கடனை மன்னிச்சு எஜமான் 10,000 தாலந்து கடனை மன்னிச்சு அனுப்புறாரு. ஆனா இவர் ஒரு 100 வெள்ளி பணத்துக்காக கூட வேலை செஞ்ச சக வேலைக்காரரை கழுத்தை நெரிக்கிறார். பாருங்க அடுத்து 31. நடந்ததை அவருடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். 32. அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல. 33. என்ன சொல்றார் பாருங்க, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன் எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்க உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதை மனப்பூர்வம் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இதுதான் விஷயம். அவர் சித்தம் என்ன? தன்னை நேசிக்கிறவன் பிறரை நேசிக்கணும். நம்ம அந்த ஜெபத்திலே இருக்கு பாருங்க, நாங்கள் எங்கள் கடனை மன்னிப்பது போல எங்கள் கடனை மன்னித்தரலும். அதுதான் சொல்றார் ஆண்டவர். சித்தம், ஆண்டவரோட சித்தம் என்ன? மெயினா சொன்னது 2 கற்பனை. அந்த 2 கற்பனை தான் அட்லீஸ்ட் நம்ம கை கொண்டோம்னா, 10 கற்பனை எல்லாத்தையும் நம்மளால கை கொள்ள முடியாது. கற்பனைகள் கை கொண்டு வாழணும், அவரை சார்ந்து வாழணும், அவரை துதிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரதான கற்பனையில அவரை முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நம்ம துதிக்கணும். 2வது தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது எல்லாரும் அப்படிதான் பாருங்க, தனக்கு மத்தவங்க இறங்கணும், தனக்கு ஆண்டவர் இறங்கணும். மற்றது பாருங்க, இந்த இதுல கூட பாருங்க, ஆண்டவர்கிட்ட வரவங்க கிட்ட என்ன சொல்றாரு, மத்த 7 நம்ம பார்த்தோம். இப்போ தீர்க்க தரிசனம் சொன்னோம், எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அக்கிரமம் எல்லாம் பண்ணி மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டாம, மத்தவங்க மேல அன்பு செலுத்தாம, அதாவது ஆண்டவருக்கு விரோதமான எல்லா காரியமும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சாங்க. ஆண்டவரோட பணி செய்யறவங்க எப்படி வேணா வாழலான்றது இல்லையே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அக்கிரமக்காரரை அகன்று போங்கள்னு. அப்ப ஆண்டவர் பேரை சொல்லி எவ்வளவோ ஏமாத்து வேலை, அநியாயம் செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க, ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்றதை யோசிச்சு பாருங்க. அக்கிரம அநியாயம் செய்யறீங்களா, செய்யுங்க. நீங்க அக்கிரம அநியாயத்தால தான் செய்யணும்னா செய்யுங்க. ஆனா ஆண்டவர் பேரை பயன்படுத்தாதீங்க. அக்கிரமம் மிகுதி ஆகும் போது அன்பு தணிந்து போகும் சொல்றாங்க. அன்பு எங்க இருக்கு? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்ல. எல்லா பிரச்சனைகளும் பாருங்க, அன்பு இருந்தா போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, எல்லாம் எதுக்கு? சகோதர சகோதரருக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தகப்பன் தாய் பேச்ச பிள்ளைங்க கேட்கறது இல்ல, தகப்பன் தாயே தள்ளிடுறாங்க சுயநலத்துக்காக. இப்படி எல்லாம் வாழற உலகமா இருக்கா? இங்கேயும் அதான் பாருங்க, ஒருத்தர் மனம் இறங்குறாரு, ஆனா அவன் மனம் இறங்க மாட்டான். அவன் அவ்வளவு பெரிய தொகை 10,000 தாலந்துக்கு அந்த எஜமான் மனம் இறங்குறாரு. ஆண்டவரோட இறக்கத்தை பெற்றுக்கொள்றான், அவனுக்கு பெற்றுக்கொள்றான். இதுதான் நடக்குது பாருங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்றாங்க, அன்பை பெற்றுக்கொள்ள எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா மத்தவங்களுக்கு அந்த இறக்கத்தை என்ன சொல்றாரு, நான் செய்யறபடி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றாரு. அது நிறைய இடத்துல சீசர்களுக்கே சொல்றாரு. அப்போ எல்லா நன்மையும் நான் பெற்றுக்கொள்வேன், ஆனா நான் மத்தவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன். ஆண்டவர்கிட்ட இருந்து மீட்ப, ரட்சிப்ப, அவரால் நம்ம கிடைக்கப்பட்ட எல்லா விதமான நன்மையும் நம்ம பெற்றுக்கொண்டு மத்தவங்களுக்கு மனமிறங்காம நாம நடக்கும்போது என்னன்றது சொல்றாரு பாருங்க 35. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வம் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான். உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுப்பார்னா என்ன? நரகாக்கனிக்கு ஒப்பு கொடுப்பார்ன்ற அர்த்தம். இதுதான் பாருங்க, நாம முக்கியமா பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கிறது கஷ்டம் நினைச்சா கஷ்டம், இடுக்கமான வாசல். ஆனா நீங்க பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கணும்ன்றத வாஞ்சையோட, ஆண்டவரை முழுவதோட உண்மையா துதிச்சு, பிறரை நேசிச்சு, ஒரு அன்பு செய்து வாழும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கிறது மட்டும் இல்ல, பூலோகராஜ்யத்திலும் சமாதான சந்தோஷத்தோட ஆசீர்வாதமா வாழும்படி நம்மளை நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய கோருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.